அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு 2025 பக்ரீத்துக்கு 8000 ரூபாய் குர்பானி ஆடு கொடுக்கறதா ஆயிஷமா ஆட்டு பண்ண அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் 4212 குர்பானி ஆடு நல்ல முறையில் டெலிவரி பண்ணிட்டாங்க. இப்போ சென்னையில திருப்பூர்ல புதுசா பண்ண ஓபன் பண்ண அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி டீடைல் இந்த வீடியோ டீடைலா நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோக்களை ஃபர்ஸ்ட் டைம் வந்துகிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. முக்கியமா இந்த வீடியோ எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைஸ்லாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஜி, மதுரை வாடிப்பேட்டில் பண்ண இருக்கு. இப்போ வந்து சென்னையிலையும் திருப்பூரில் பண்ண ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கீங்க. அது ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன நோக்கங்க? நம்ம போன வருஷம் வந்து எண்ணிக்கை ஓரளவுக்கு 4212 கடை கொடுத்தோம். இந்த வருஷம் கொஞ்சம் எண்ணிக்கையும் கூட வந்திருக்கு. அந்த அடிப்படையில் சென்னையில் உள்ளவங்களுக்கு நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். போன வருஷம் வந்து புளியந்தோப்பில் வச்சு டெலிவரி பண்ணோம். அது ஒரு 10 நாளைக்கு 20 நாளைக்கு மட்டும் எடுத்தோம். இது விளாடுன்னு ஒரு நல்ல இடம் கிடச்சி அந்த அடிப்படையில் வந்து இங்கே வந்து வச்சுட்டோம்னா இங்கே அந்த அக்கிகா சதக்கா நிறைய நம்மள்ட்ட ஃபோன் கால் சென்னையிலேருந்து வந்துச்சு. அந்த அடிப்படையிலையும் இங்கே வச்சு அக்கிகா சதக்கா வியாபாரம் பார்க்கலாம். ரெண்டாவது குர்பானிக்கு டெலிவரி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே என்றக்கான எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் இங்கேருந்து டெலிவரி பண்ணிக்கலாம். வண்டி பிரச்சனை இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கான இது ஆரம்பிச்சிருக்கோம். வேறு எந்த நாள் சென்னையில் இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கீங்க? ஆமாம். திருப்பூருக்கு இதே கான்செப்ட்டுங்களா? திருப்பூருக்கு இதே கான்செப்ட். ஓகே. திருப்பூர் வந்துச்சுன்னா பக்கத்தில் உள்ள ஈரோடு வர நமக்கு டென்ஷன் இல்லாமல் டெலிவரி பண்ணிக்கலாம். உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி இந்த மாதிரி ஏரியாவில் கொஞ்சம் கவர் ஆகும். கோயம்புத்தூரில் கவர் ஆகும். அதுக்காண்டி இது சென்னை எடுத்துட்டோம். சென்னை பார்க்கலாம். இங்கே செங்கல்பட்டு, விழுப்புரம், விருதாச்சலம் வர நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கலாம். வாய்ப்பு இருந்தால் வாணியம்பாடி வர நம்ம திருவண்ணாமலை வர கொடுத்துக்கலாம். சூப்பர். அப்படின்னும் போது நம்மளுக்கு இந்த ரூட்டு டென்ஷன் இல்லாமல் போயிடும்ன்றக்காண்டி மக்களுக்கு டென்ஷன் இருக்காது, உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. 8000 ரூபாய் குர்பானி ஆடி கொடுக்குறீங்க. நிறைய மக்களோட கருத்து ஏன்ட்டு தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்காங்க, கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. 8000 ரூபாய் குர்பானி எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி நானும் கேட்குறேன், 8000 ரூபாய் குர்பானி உங்களால் எப்படி கொடுக்க சாத்தியமாகுதுங்க? 8000 ரூபாயிலேருந்து எனக்கு வர போதுமான அளவுக்கு எந்த நட்டம் இல்லாமல் சிறப்பான முறையில் கொடுக்குறோம் நம்ம இன்ஷா அல்லாஹ். ஏன் கொடுக்குறோம்னா, நான் முன்கூட்டியே 8000 ரூபா வாங்கிட்டு ஒன் இயருக்கு முன்னாடி வாங்கிறேன் மக்கள்கிட்ட. அந்த அடிப்படையில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், அவங்கள்ட்ட 2 குட்டியை நான் வாங்கி வளர்க்குறேன். எப்படி வளர்க்குறேன்னா, புலி குட்டியாகவே 2 குட்டியாக வாங்கிடும். அதில் வாங்கி ஒரு குட்டியை வளர்த்து உங்கள்கிட்ட கொடுத்துறோம். ஒரு குட்டியை வளர்ப்பு கூலியாக நாங்கள் எடுத்துக்கிறோம். அதில் செலவுகள், தீவன செலவு, இதுக்கெல்லாம் நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம். இது வியாபார நோக்கத்தில் யாரும் பண்ணாலும் கண்டிப்பான முறையில் முடியாது. இது வந்து வியாபாரம் இல்லை, இது நான் எல்லாரும் செய்யணும் பணி. அந்த அடிப்படையில் நான் செய்கிறேன். இடையில அக்கீகா சதக்கா வியாபாரம் நம்ம பார்க்குறோம் இன்ஷா அல்லாஹ். திருமணங்களுக்கு கறி கேட்டாலும் கொடுக்குறோம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் 8000 ரூபா கான்செப்ட் சொல்கிறீங்க. குட்டிகளுக்கு தீவனம் போகிற ரொம்ப செலவு இழுத்துட்டு போங்கிற போது நீ குட்டிகளுக்கு தீவனம் போடுறீங்க, 8000 ரூபாய் குர்பான் ஆடு கொடுக்குறீங்க. இதுக்கு தான் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வருவாது. அது கொஞ்சம் தெளிவான ஒரு விளக்கம் சொன்னீங்க நல்லாயிருக்கும். 8000 அதுவும் சொல்லலை. நீங்கள் ஒரு 3 மாத குட்டி 4 மாத குட்டி வாங்கினாலே இன்றைக்கி 8000 ரூபா. அப்போ 8000 ரூபா இந்த பொடிக்குட்டியே இன்றைக்கி 7000 ரூபா 8000 ரூபாய்க்கு விற்கும் போது எப்படி இவங்க 8000 ரூபாய்க்கு 30 கிலோ கிடா குட்டி கொடுக்க முடியும்? இப்படிய கேள்வி எல்லாத்துக்கும் வரும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா, அது மாறாதான் குட்டியை முன்கூட்டியே நம்ம வளர்த்து நம்மளே தீவனம் தயார் பண்ணுறோம். இப்போ பருத்தி வகையாக இருக்கட்டும், சோளம், இது எல்லாமே நம்மளே ஃபீடு ரெடி பண்ணி நம்ம போடுறோம். சோளம் இது நிறைய விஷயங்கள் என்னமோ நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தோப்பில் வாரி வீட்டில் தயார் பண்ணுறோம். அது போகிறனால நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுது. இந்த 8000 ரூபா பணம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிறீங்க. நிறைய மக்களோட கேள்வி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணத்தை வாங்கி வேறு பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறாராங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்குறீங்க? 8000 ரூபா வாங்கிட்டு நம்ம வேறு எந்த தொழிலுக்கும் பண்ணலை. ஏன்னா நம்ம இதுக்கே நேரம் சரியாக இருக்குது. இதில் வந்து வேறு தொழிலை போட்டோ வேறு வியாபாரங்களை பார்க்குற அளவுக்கு நம்மள்ட்ட நேரங்களோ காலங்களோ இல்லை. ஏன்னா வாங்கக்கூடிய பணம் அம்மானிதமான பணம். மக்கள் குர்பானிக்காக கொடுக்கக்கூடிய காசை முறையாக நம்ம ஆடு வளர்த்து கொடுத்தா மட்டும்தான் இந்த இதை செய்ய முடியும். நான் வேறு தொழிலில் போட்டு அதில் நஷ்டமாகுதோ லாபமாகுதோ அது ரெண்டாவது. நஷ்டமாகிடுச்சுன்னா மக்கள் தன்னுடைய விவாதத்துக்கு காண்டி செய்யக்கூடிய பணியை நம்ம பாலாக்கின மாதிரி ஆயிரும். அந்த வேலை செய்கிறதே கிடையாது. முழுக்க ஆடு மட்டும் தான் வியாபாரம் பார்க்குறோம். எனக்கு வேறு எந்த தொழிலும் பண்ணுறது இல்லை. 2025 பக்ரீத் குர்பான் ஆடி பார்த்து கொஞ்சம் பேருக்கு கொடுக்க முடியாமல் போச்சு. இது வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? நிறைய சவர்களுக்கு வந்து நம்ம ரிட்டன் அடுத்த 2025க்கு 26க்கு வெளியே மாற்றி கொடுத்துருக்குறோம். பேமெண்ட் ஆகிட்டோம், பேமெண்ட்டாகவும் கொடுத்துருக்கோம். நிறைய ஒரு இன்னொரு 4-5 நபரில் தான் நம்ம அந்த வேலையை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. மீது எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துட்டோம் இன்ஷா அல்லாஹ். பாதி பேர் வந்து 2026க்கு 27க்கு எடுத்துக்கிறேன்றதே சொல்லியிருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ். பக்ரீத் முடிஞ்சு கொஞ்சம் கால கேப் இருந்துச்சு. இந்த கேப்புக்குள்ளே ஏன் உங்களால் கொடுக்க முடியல? இல்லை, நம்ம வந்து குட்டி வாங்கி நம்ம போன வருஷம் நிறைய பண்ணைகளை குட்டிகள் 180 குட்டிக்கு மேலே மிஸ் ஆனது பல்வேறு காரணங்களாச்சு. ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம முறையாக நம்ம கொடுத்துட்டோம். கொடுக்க முடியாமலாம் இல்லை, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம். ஆடுகள் வந்து அந்த குர்பானி ஆடை வந்து இந்த 180 ஆடு கடைசி நேரத்தில் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட. இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம யாரெல்லாம் கடைசி நாளில் கேட்டாலும் இளையாங்குடிக்கு போய் கொடுத்துருக்கோம், சிவகங்கையில் கொடுக்க முடியலன்னெலாம் காரணம் இல்லை. சிவகங்கையில் லாஸ்ட்டில் கேட்குறாங்க.
இப்படி சில ஊர்களில் லாஸ்ட்டில் கேட்டவங்க தான் ப்ராப்ளம் ஆச்சு. மயிலாடுதுறையில் ஒரு ஆளுக்கு ஆடு வீட்டுக்கு போயிடுச்சு, எல்லா ஊருக்கும் போய் கொடுக்குறோம். மயிலாடுதுறைக்காரர் ஃபோனே எடுக்கலை. கடைசியில் பார்த்தா நம்பரே மாற்றி கொடுத்துருக்காரு. அவருடைய நம்பர் மாற்றி அவர் நம்பர் மாற்றி கொடுத்துருக்காரு. நம்ம டிரைவர் நின்று கூப்பிட்டு வர முடியல. அவங்க திருப்பி இங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே ஆடுலாம் வந்துருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் திருப்பி அவர் நம்மளுக்கு கான்டாக்ட் தொடர்பு கொள்கிறாரு. ஓகே ஜி இப்படி ஆடு எனக்கு திருப்பி வர வண்டியில் ஏற்றி விடுங்க, இங்கேயே வண்டி பற்றாக்குறை அதனால போக முடியல. அவருக்கும் நம்ம ரீஃபண்ட் பணம் கொடுத்துட்டோம். மயிலாடுதுறைக்காரருக்கு ₹1 கொடுத்துட்டோம். ஓகே. கொடுக்க முடியாதவங்களுக்கு எத்தனை நாளுக்குள்ள அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவீங்க? இல்லை அவ்வளோ இன்னும் 2-3 நாளில் நம்ம அதே பண்ணி விட்டுறோம். 2-3 நாள் முடிஞ்சிடும். ஓகே. இந்த 2020 குர்பானி ஆடு கொடுக்கும்போது நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணலன்னு சொல்லி பேர் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 2026க்கும் அந்த கம்ப்ளைண்ட் சரி செஞ்சிருவீங்களா? இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? அது கண்டிப்பாக சரி பண்ணிடுவோம்னு சொல்லலாம். 2025க்கு ஏன் கால் அட்டன் பண்ண முடியலைன்னா, நம்மளும் ஆஃபீஸில் ஒரு 6 பேர் நெருங்கி வேலைக்கு இருந்தாங்க. அவங்களும் எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, ஃபோன் அட்டன் பண்ணி தான் இருக்கிறாங்க. பெண்கள் வேலை பார்க்கும்போது அவங்க வீடுகளுக்கு போகும்போது ஃபோன் அட்டன் பண்ண முடியாது. காலையில் அதிகாலையில் அவங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு. அதனால் அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. 1. 2வது கடைசி காலங்களில் நம்மளால் என்ன செய்யணும்னா, எல்லாத்தையும் சொல்கிறோம் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, ரிப்ளை கொடுக்குறோம் சொல்லுவோம். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா வாய்ஸ் மெசேஜை போட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன்னு ஒரு ஃபோன் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, அது அட்டன் பண்ண முடியலை. ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது, ஃபோன் கால் வருது, வீடியோ கால் வருது, இப்படி எல்லாரும் வருது. வாய்ஸ் மெசேஜ் மட்டும் எல்லாரும் போட்டாங்கன்னா அவங்களுக்கு போட்டுடலாம். சரி அது நடந்துருச்சு, இனிமேல் விட்டுருவோம். ஆனால் இந்த ஆண்டு 2026க்கு இன்ஷால்லா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஒவ்வொரு ஊர் மாவட்டத்துக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு ஏற்படுத்தியிருக்கோம். அந்த குரூப் ஓப்பன் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த தேதிக்கு ஆடு வருது, அந்த வாய்ஸ் மெசேஜில் எல்லாமே ரிப்ளை கொடுக்குற மாதிரியே பேசி வச்சுருக்கோம் இன்ஷால்லா. அதுக்கு உண்டான ஆட்கள் ஒர்க்கெலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்ஷால்லா. ஏன்னா தொடர்ச்சியாக இந்த ஃபோன் பண்ணால் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஆட்டுக்கு இற போடுவோம், இல்லாட்டி ஆட்டுக்கு இற வெயிட் பில்லு டெலிவரி பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ ஒன்று நான் ஃபோன் அட்டன் பண்ணால் டெலிவரி மிஸ் ஆயிடுது. சரி, ஒரு ஆடுக்கு 2 ஆடாக ஏறிடுது, இல்லாட்டி எண்ணிக்கையில் இங்கே கம்மியாக ஏற்றிட்டு போயிடுறாங்க. இப்படி பல்வேறு கம்ப்ளைண்ட் ஆகுது. அந்த கம்ப்ளைண்ட்லாம் இல்லாமல் எல்லாரும் குரூப் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேரையும் குரூப் ஓப்பன் பண்ணி இன்ஷால்லா நம்ம என்ன செஞ்சிருவோம், நல்ல முறையில் டெலிவரி 2026 இந்த சால்வ் இருக்காது, பிரச்சனையே இருக்காது, டெலிவரி மொபைலும் இருக்காது இன்ஷால்லா. இன்னொரு இது புதுசாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம்னா, இப்போ சென்னையில் நம்ம எதுக்கு இன்னொரு முக்கியமான இருக்கோம்னா, ஃபோன் அட்டன் பண்ண முடியாத காரணமானால 2 நம்பரும் 4 நம்பர் தான் இருக்குது. அந்த 4 நம்பருக்கும் தமிழ்நாடு முழுவதும் ஃபோன் பண்ணும் போது நிறைய பேருடைய ஃபோன் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுது. அதான் மெயின் ரீசன் ஆகுது. அதனால தான் இந்த வருஷம் என்ன, சென்னையில் உள்ளவங்களுக்கு இங்கே உள்ள ஆஃபீஸ் நம்பர் போட்டுருவோம். சென்னையில் உள்ள குரூப்புக்கு சென்னையில் உள்ளவங்களும் வரும், திருப்பூர்னா திருப்பூரில் உள்ளவங்கள பொறுப்பாளர்கிட்ட கொடுத்துருவோம், மதுரைனா மதுரை கொடுத்துருவோம். சில விரைவில் திருச்சியும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். திருச்சியும் போட்டாலும் அதுவும் சரியாக போயிடும். சில அந்தந்த ஊருக்கு யார் பொறுப்பான்னு ரமலான் முடிஞ்சோடனே நம்ம நம்பர் கொடுத்துருவோம், அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டுருவோம் இன்ஷால்லா. அந்த அடிப்பில் நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம். சூப்பர். இந்த 2025 பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டி தான் ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு டெலிவரி கொடுக்கறதுக்கு. சில பேர் சூழ்ச்சினால வண்டி அனுப்ப முடியாமல் போச்சு ஒரு காரணத்தை சொன்னீங்க. சில பேர் மக்கள் என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் ஏன் சொந்தமாக வண்டி வாங்கக்கூடாது டெலிவரின்னு கேட்குறாங்க. இதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது உண்மைதான். இப்போ எப்படின்னா, சென்னையிலேருந்து மதுரைக்கு வரும்போது, மதுரையிலேருந்து சென்னைக்கு குட்டி வரும்போது சில பெரிய வண்டி மட்டும்தான் நம்ம இது தேவைப்படுது. அந்த பெரிய வண்டி எப்படின்னா நம்மளுக்கு வருஷத்துக்கு 2-3 நாளைக்கு தான் தேவைப்படும். அதனால தான் இன்ஷால்லா இந்த வருஷம் இப்போ புது வண்டி ஒன்று புக் பண்ணியிருக்கோம். இன்ஷால்லா சின்ன வண்டி ஒரு பிக்கப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அது வந்துடும். இது என்னென்னா, இங்கே இப்போ ஏன் இந்த புழலுக்கு நம்ம வந்திருக்கோம்னா, இங்கேருந்து குட்டி டெலிவரி பண்ணுறது ஈஸி. பெரிய வண்டி வச்சு ஊராக போக முடியாது, தெருக்கெல்லாம் போக முடியாது, மண்ணடி இது போன்ற ஏரியாக்கள் போக முடியாது. அதனால் அவங்களுக்கெல்லாம் இங்கே எடுத்துக்கிறது ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நம்ம போய் டெலிவரி பண்ணுறது சின்ன வண்டியை ரெடி பண்ணியிருக்கோம். இன்ஷால்லா அல்லாவுடைய பெரியவங்க உதவி கொண்டு இன்ஷால்லா அந்த வண்டிக்கு புக் பண்ணியிருக்கோம். இன்னும் பணம் கொஞ்சம் கட்ட வேண்டி இருக்குது. அதனால் கட்டினதுக்கப்புறம் வண்டி எடுத்துருவோம். இந்த 2026 இந்த டெலிவரி பண்ணுற எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லா ஊருக்குமே எந்த 100% இருக்காது. நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, இந்த வருஷம் எல்லாத்தையும் ரமலான் முடிஞ்சோன்னா நம்ம டேட்டு எந்த மாவட்டத்தில் எங்கே யார் எப்போ எடுக்க போகிறாங்க, எப்போ வேணுன்றதை முன்கூட்டி நம்மளை சொல்லிட்டாங்கன்னா அந்த டேட்டுக்கு அவங்க வந்து 10 நிமிஷம் கூட நிற்க வேண்டிய தேவை இருக்காது, ரெடியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். அடுத்த வருஷத்துக்கு நம்மளுக்கு என்னன்னா, யார் வீட்டில் டெலிவரி பண்ணால் எந்த தேதிக்கு வேணுமோ அந்த தேதிக்கு வரும். நம்ம 5 நாளைக்கு முன்னாடி கம்பல்சரியாக என்ன செஞ்சுருவோம், டெலிவரி முடிச்சிருவோம். சூப்பர். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம இங்கே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், சென்னையில் உள்ளவங்க புழலில் நீங்கள் கடைசி நாள் வரை நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய பேர் அதே மாதிரி கேட்குறேன். நிறைய பேர் இந்த கடைசி நாள் எனக்கு குட்டி வேணும்னு கேட்குறாங்க. அதே பெரிய தலைவலியாகவே இருந்தது உங்களுக்கு. அந்த கடைசி நாள் குட்டி கொடுக்காம மாதிரி ஐடியா பண்ணிருக்கீங்களா? அதான் நம்ம என்னன்னா, கடைசி நாள் வரை நம்ம என்ன சொல்லியிருந்தோம், வாக்குறுதி நம்ம போய் டெலிவரி கேட்குறாங்க. அதான் நல்லா இருப்பதா, இந்த நாளை வீடு இடம்ல எப்படியா கொண்டு வந்து கொடுத்துருங்கன்றாங்க. நம்ம கொடுக்குறோன்னு சொல்கிறோம். வாக்குறுதி ஏற்கனவே சொன்னனால, வீடாக டெலிவரி சொன்னனால அந்த சிரமங்கள் ஏற்படுச்சு. அதனால் போன வருஷமே நம்ம சொல்லிட்டோம், டெலிவரி வீடாக கிடையாது, ஒரு ஏரியாவுக்கு கொடுப்போம்னு சொன்னோம். அது போன வருஷம் ஒரு பாதி சக்ஸஸ் ஆயிடுச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவோம், எந்த வாய்ப்பும் கிடையாது. கடைசி நாள் முதற்கொண்டு நீங்கள் வந்தால் குட்டி இருக்கும்.
நீங்க வந்து எடுத்துட்டு போய்க்கலாம். நேரடியா வந்து ஆமா, அது உங்களுடைய செலவு, எங்களுடைய செலவு வராது. இப்ப நீங்க பண்றது 5 நாளைக்கு முன்னாடி எல்லாமே ஆமா, finish 5 நாளைக்கு பண்ணிடுவீங்க. finish பண்ணிடுவோம். கடைசி நாள் வரை இந்த பண்ணைக்கு வந்து எடுத்துக்கணும், அந்த ஸ்பேஸ்லுக்கு வந்து எடுத்துக்கணும். அதான் நம்மளுடைய இது. சூப்பர். சென்னையிலயும் திருப்பூர்லயும் பண்ண ஓபன் பண்றதா சொல்லியிருக்கீங்க. இதோட ஓபன் எப்ப பண்றீங்க? சென்னையில வந்து புழல் ஏரியா, இது புழல் கேம்ப்னு சொல்லுவாங்க. இங்க வந்து இன்ஷால்லா வரக்கூடிய 28ஆம் தேதி ஓபன் பண்றோம். இந்த மாசம் 28. அதுல இருந்து ஒரு வாரம் கழிச்சு இன்ஷால்லா திருப்பூர்ல கண்டிப்பா ஓபன் பண்ணுவோம். ஓகே. எந்த டைமிங் ஓபனிங் இது? சென்னையில வந்து 28ஆம் தேதி சாயங்காலம் அசருக்கு அப்புறம் வச்சிருக்கோம். அசருக்கு அப்புறம் 5 மணிக்கு பிறகு. ஆமா, ஓகேங்க. இது ஏதாவது ஓப்பனிங் ஆஃபர் ஏதாவது கொண்டு வரீங்களா? ஓப்பனிங் ஆஃபர் இப்போ 9000 ரூபா நம்ம புக் பண்ணிட்டு இருக்கோம். அது ஓப்பன் அன்னைக்கு ஒரு 2-3 நாளைக்கு மட்டும் இன்ஷால்லா 8000 ரூபாய்க்கு புக் பண்ணலாம்னு வச்சிருக்கோம். 8000 ரூபாய்க்கு மறுபடியும் கொண்டு வரீங்க? 8000 ரூபாய். வேற ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் ஏதாவது பண்றீங்களா? நம்ம இஸ்லாமிய கேள்வி பதில் ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கோம். வரவங்க புறாமே கொஞ்ச நேரம் இஸ்லாமிய கேள்வி பதில் அவங்களுக்கு வந்து போட்டியில கலந்துக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறோம் இன்ஷால்லா. போட்டியில வெற்றி பெற்றவங்களுக்கு வந்து குர்பானி ஆடாவே கொடுத்துருவோம். குர்பானி ஆடே கொடுக்குறீங்க? ஆமா இன்ஷால்லா. எத்தனை கிலோ கொடுக்குறீங்க? ஒரு 10 பேருக்கு வந்து 28 ல இருந்து 30 கிலோ கிடாவும். சூப்பருங்க. ஒரு 5 நபர்களுக்கு வந்து 40 கிலோ கிடாவும் கொடுக்கலாம்னு வச்சுக்கலாம். அது 2026 குர்பானி கொடுக்குறோம், டோக்கன் கொடுக்குறீங்களா? ஆமா, 2026. ஓகே. அது அப்படியே அந்த பில்ல வாங்கிட்டு போயிடலாங்களா? வாங்கிக்கலாம். சூப்பர். வரவங்களுக்கு அனைவருக்கும் இன்ஷால்லா விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். விருந்து சாப்பிட்டுக்கலாம் இன்ஷால்லா. அந்த இரவு சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சூப்பருங்க. இதுதான் நம்ம ஐசா மாட்டு பண்ண ஓப்பனிங் இன்விடேஷன். ஓகே ஜி. இன்ஷால்லா இதுல வந்து நம்ம அட்ரஸ் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும். ஓகே. ஃப்ரண்ட் பேஜ் புழல் கேம்ப் வந்துரும் இன்ஷால்லா. திருப்பிலாவுடையது. இது வந்து இஸ்லாமிய கேள்வி பதிலுக்கு உண்டான பரிசு என்னன்றதுன்னு சொல்லியிருக்கோம் இன்ஷால்லா. ஓகே. இந்த பக்கம் பேக்ரவுண்ட் அந்த லொகேஷன் போட்டுருக்கோம். அதை ஸ்கேன் பண்ணி நீங்க என்ன சார் மதுரை, சென்னை, திருப்பூர் நீங்க ஸ்கேன் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், வந்துக்கலாம் இன்ஷால்லா. ஓகே. கண்டிப்பா எல்லாரும் வாங்க, அவசியம் இன்ஷால்லா. ஓகே ஜி. குடும்பத்தோட வாங்க, உங்க நண்பர் உறவினர்களுக்கும் கொண்டு வாங்க. குர்பானி யாரெல்லாம் நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ இன்ஷால்லா இந்த எளிய திட்டத்துல பயன்பெற்று குர்பானி திட்டத்தில் சேர்ந்துக்கோங்க. எல்லாரும் சிறப்பான முறையில் குர்பானி கடை கொடுத்துருவோம் இன்ஷால்லா. அதே மாதிரி சென்னையில் ஓப்பன் பண்ணிட்டீங்க 28. திருப்பூருக்கு எப்போ ஓப்பன் பண்ணுவீங்க? இதெல்லாம் இது முடிஞ்சா அடுத்த வாரத்தில் ஓப்பன் பண்ணிடுவோம் இன்ஷால்லா. நெக்ஸ்ட் வீக் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இவருனால வேலையாட்கள்லாம் கொஞ்சம் கிடைக்க சிரமமாக இருக்கு, அதனால தான் டிலே ஆகுது. இன்ஷால்லா அதுவும் ஓப்பன் பண்ணிடுவோம் இன்ஷால்லா. ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிஷா மாட்டு பண்ணை வந்து சென்னையிலேயும் திருப்பூர் பண்ண ஓப்பன் பண்ண போகிறாங்க. மக்களிடத்தில் நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காங்க. டெலிவரி ஏன் கொடுக்க முடியல, ஆல்ரெடி கொடுத்துருந்தாலும் இப்போ வந்து புதுசாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால மக்கள் மத்தியில இதுவே 2025 சரியா பண்ணலையே, புதுசா பண்றாங்களே அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கு. அந்த ஒரு கேள்விக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. வரக்கூட 2026க்கு இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காதுன்னு உறுதி சொல்றாங்க. அதனால நீ புதுசா நீங்க 2026 புக் பண்ணாலும் சரி, இந்த 8000 ரூபாய் குர்பானி அடைந்து ஆஃபரா கொடுக்குறாங்க. இந்த 28ல இருந்து ஒரு 2-3 நாளைக்கு டைம் எச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க 2026 குர்பானி ஆடு 8000 குர்பானி ஆடுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா இந்த ஓப்பனிங் ஆஃபர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிங்க. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா சென்னை மக்களுக்காக வந்து 28ஆம் தேதி விருந்தோட வந்து அழைப்பு கொடுத்திருக்காங்க. முக்கியமான இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த இஸ்லாமிய கேள்வி பதில யாரெல்லாம் கலந்து நினைக்கிறீங்களோ ஸ்கிரீன்லயும் அவங்களுடைய நம்பர் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் அவங்களுடைய நம்பர் இருக்கும். அதுல கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய பேரை முன்பதிவு பண்ணிக்கங்க. ஏன்னா எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க, எல்லா ஏற்பாடும் பண்ணதுக்காக இந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த போட்டியில கலந்துக்கிற எல்லாத்துக்குமே நிச்சயம் பரிசு உண்டு. அதே மாதிரி இந்த போட்டியில வெற்றி பெறவங்களுக்கு சிறப்பு பரிசு இருக்குது. யாருக்கெல்லாம் அவங்க வாட்ஸ்அப் மூலமா அழைப்பு கொடுத்துருக்காங்களோ, யாருக்கெல்லாம் தவற விட்டுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ மூலம் அழைப்பா ஏற்றுக்கிட்டு குடும்பத்தோடு இந்த நிகழ்ச்சிகளை கலந்துங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.